ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறது. அவருக்காக நாங்கள் நிற்க, அவருக்காக ஊழியம் செய்ய, அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். இந்த காலங்களிலே உலகமெங்கும் எங்களுடைய செய்திகள் செல்கிறது, அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாம் மட்டும் பயன்படுவதாக. பொதுவாக யுத்த காலங்களிலே பலவிதமான முறைகளிலே யுத்தம் செய்வதுண்டு. துப்பாக்கியால் சுத்தம், குண்டு வானத்திலிருந்து விமானங்கள் மூலமாக குண்டு போடுறது, குண்டு மழை பொழிகிறது. அது மட்டும் இல்லாமல் பீரங்கி படைகளை வைத்து ஜனங்களை கொல்வது, சண்டை செய்கிறது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் அமைதியான முறையில் வெளியே தெரியாத முறையில் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன சொன்னால் கண்ணி வெடி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்னது கண்ணி வெடி? பார்க்குறதுக்கு சாதாரண நிலப்பரப்பு போல தான் இது செய்யும் இருக்கும். ஆனால் எதிரி நாட்டு போர் வீரர்கள் அந்த பகுதியாக வரும்பொழுது அதில் கால் வச்சாங்கன்னா உடனே என்ன செய்யும்? பட்டு என்ன செய்கிறோம்? வெடிச்சிடும். வெடிச்சு மட்டும் இல்லாமல் அவங்கள துண்டு துண்டாக ஆக்கி போட்டுரும், பீஸாக ஆக்கிரும். அப்போ அவங்களுக்கு சும்மா சாதா இருக்கிற மாதிரி தான் என்ன செய்யும்? தெரியும். அதுபோல் பாருங்கள், இந்த பறவைகளை பிடிக்கக்கூடிய வேடுன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு வலையை நினச்சிப்பாங்க, விரிச்சி நினச்சிப்பாங்க, வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன போட்டு தானியங்களை, அந்த பறவைகளுக்கு பிடித்தமான தானியங்களை போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரியும், ஒரு குறவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரியும். ஒரு ராஜாளின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை வச்சுருப்பார். பறந்த மாதிரி சின்ன பறவை இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அந்த பறவைக்கு கண்ணை தச்சு வச்சுருப்பார். நான் இப்போ தான் அது தப்பு, பழைய காலங்களில் நான் பார்த்துருக்கேன். அதை இது பண்ணி அந்த வலையில் நிறையா தானியங்களை போட்டு இந்த பறவையும் அதில் என்ன செய்வார்? விட்டுருவார். அப்போது தூரத்தில் பார்க்குற இந்த பறவைகள்லாம் என்ன செய்யும்? இது ஒரு பறவை வந்து கொத்திக்கிட்டு இருக்குது, தின்னுட்டுருக்கு, நம்மளும் போய் அதில் என்ன செய்யலாம், சாப்பிடலாம்னு நினச்சிட்டு என்ன செய்யும்? அதில் இறங்கும். இந்த ராஜாளி பறவை வந்து ஏற்கனவே நல்லா இவருக்கு பழகினதா, ஆகையினால அது என்ன செய்யும்? பேசாமல் நிற்கும். கண் வேறு தச்சு வச்சுருக்கா, ஆகையினால இந்த பறவைகள் வந்து இருக்கும்போது அந்த கால்கள் அப்படியே அந்த வலையில் சிக்கிக்கிடும். பிறகு அது பெரிய எலும்பணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. உங்களுக்கு டீச்சர் சம்மந்தம் இல்லாமல் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? இல்லை, பைபிளில் இதுக்கான வார்த்தைகள் நிறைய என்ன செய்து இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக கண்ணிகள் நமக்கு மறைமுகமாக சாசானவன் வைத்திருக்கிறான். பாருங்கள், நீதிமொழிகள் 22:5 எடுத்து வாசிங்க. மாறுபாடுடன் வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். சரிங்களா? மாறுபாடு உள்ளவன், ஆண்டவரில் கிட்டி சேராதவன், நல்ல வழியில் நடக்காதவன், மற்றவர்களுக்கு பிரச்சனைகளே உண்டு பண்ணுகிறவன் தான் யார்? மாறுபாடு உள்ளவன். அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவனுடைய வழிகளிலே என்ன இருக்குதா? முள்ளுகளும் கண்ணிகளும் செய்து இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. மனம் போல் போக்கில் என்ன செய்வான்? போய்கிட்டே இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாக என்ன செய்ய போயிடுவானா? விலகி போயிடுவானா? நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம என்ன சொல்லணும்? யோசித்து பார்க்கணும். மாறுபாடு உள்ள வழியில் போகிறோமா, மாறுபாடாக நடக்கிறோமா, வேற்றின்படையில் நடக்கிறோமாங்கிறத ஆராயக்கூடிய ஒரு சரணமாக இந்த சரணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், அநேக விதமான கண்ணிகள் என்ன செய்து இருக்குது. இந்த பெரிய ஒரு புலியை பிடிக்கணும் அல்லது சிங்கத்தை பிடிக்கணும்னு சொன்னால் சின்ன சின்ன பொடி கண்கள் உள்ள வலைகளை போட மாட்டாங்க, பெரிய கண்ணுள்ள தான் போடுவாங்க. ஏன்னா அவ்வளவு தேவையில்லை. ஆகையில் அதுக்காலிருந்து வெளியே வர முடியாதுன்றதுக்காக ஓரளவு ஒரு இந்த இவ்வளோ பொருசான் அளவுள்ள இதெல்லாம் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அதுபோல் சாத்தானும் ஒரே வகையான கண்ணிகளை நமக்கு என்ன செய்கிறதில்ல, வைக்கிறதே கிடையாது. நம்ம நினைப்போம் எல்லோரும் செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நினைப்போம். அப்படிப்பட்ட கண்ணிகளை தான் என்ன செய்வான்? நமக்கு வைக்கிறவனாக இருக்கிறான். அருமையானுடைய அறுபடியால் அதை நம்ம தெரிந்து கொள்ள என்ன செய்யணும்? வேணும். பாருங்கள் நீதிமொழிகள் 29:25 வாசிங்க. போதும். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை என்ன செய்யும்? வருவிக்கும் போட்டு. மனுஷருக்கு பயப்படாமல் பயப்படக்கூடாதா? பயப்படணும். உடனே அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அஞ்ச வேண்டிய காரியத்துக்கு என்ன செய்யணும்? அஞ்சுதெல்லாம் பயப்பட வேண்டிய காரியத்துக்கு பயப்படத்தான் என்ன செய்யணும்? ஒரு மாடு ஏத்தாப்பில் வருது,
உடனே முன்னால் போய் நின்றுக்கிட்டு நான் பயப்பட மாட்டேன், நான் என்ன செய்வேன், என்னை பந்து வரணுன்னா அது செய்யும், குத்தி கிழிச்சு போட்டுரும் தானே. அப்போ மாட்டை கண்டா என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் பயந்து நடந்து தான் போகணும். நாய் வருதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், தூரம் பயந்து என்ன செய்யணும், விலக தான் செய்யணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எதுக்கு பயப்படக்கூடாதான். அப்போ எல்லாத்தையும் பார்த்தாலும் எது மோசம், மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாதான், பயப்படக்கூடாது. ஏன் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி என்ன செய்தார், மனுஷனை படைத்தார். ஆனால் அதே சமயத்தில் அந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வரவிருக்குன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் மனுஷருக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது.